இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வாஷிங்டன் டிசிக்கு வந்துள்ளார். ட்ரம்ப் ஜனாதிபதியுடன் வெள்ளை மாளிகையில் சந்திப்பதற்காக இவர் வந்துள்ளார். காட்சிகள் முற்றிலும் வேறுபட்டவை. நெதன்யாகு பெரிய ரகசிய சேவை சீக்ரெட் சர்வீஸ் மோட்டார்கேட்டில் வந்துள்ளார். பாதுகாப்பு மிகவும் கடுமையாக உள்ளது. I-695W முழுவதும் மூடப்பட்டுள்ளது. 2 ஹெலிகாப்டர்கள் மேலே பறந்து கொண்டிருக்கின்றன. நிபுணர்கள் கூறுவது இது அமெரிக்க ஜனாதிபதிக்கு தவிர வேறு யாருக்கும் செய்யப்படாத அளவு பாதுகாப்பு. அவர்கள் எந்த ரிஸ்கையும் எடுக்கவில்லை. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வாஷிங்டன் டிசிக்கு வந்துள்ளார். வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் உயர்மட்ட ஒருங்கிணைப்பு பேச்சுவார்த்தைகளுக்காக இது நடக்கிறது. இது வழக்கமான பேச்சுவார்த்தைகளுக்கு அல்ல. இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க கொள்கையை வடிவமைக்க கடுமையான நிலைப்பாட்டை வலியுறுத்த இராஜதந்திரம் தோல்வியடைந்தால் சாத்தியமான இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பான திட்டமிடல்களை ஒருங்கிணைக்க இங்கு வந்துள்ளார். இந்த சந்திப்பின் உயர் பங்குகளை பிரதிபலிக்கும் வகையில் ஈரான் தொடர்பான கவலைகள் உட்பட இந்த அசாதாரண பாதுகாப்பு மற்றும் மோட்டார்கேட் உள்ளது. அடுத்த 24 மணி நேரம் இரு நாடுகளுக்கும் மிக முக்கியமானதாகவும் விமர்சனமானதாகவும் இருக்கும். அமெரிக்கா மத்திய கிழக்கில் மிகப்பெரிய இராணுவ சக்திகளில் ஒன்றை வரிசைப்படுத்தியுள்ளது. ஈரான் ஒப்பந்தத்தை ஏற்கவில்லை என்பதால் எப்போது வேண்டுமானாலும் எதுவும்